சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அந்த ஜென் துறவி ஒரே ஒரு செட் உடைகள் மட்டுமே வைத்திருந்தார். மீண்டும் மீண்டும் அதையே உடுத்தி அது கிழிந்தும் அழுக்காகவும் இருந்தது. ஒரு சிறந்த குரு இப்படி வறுமையாக இருந்தது கண்டு வேதனைப்பட்டார் அரசர். அவரை அழைத்து புதிய ஆடைகள் வாங்கி கொள்ள சொல்லி பணம் கொடுத்து அனுப்பினார். சில நாள் கழிந்தன. மீண்டும் அவரை சந்தித்த அரசருக்கு வியப்பு. துறவி அதே பழைய உடைகளோடு இருந்தார். புதிய உடைகள் வாங்கினீர்களா? ஓ, வாங்கினேனே. எங்கே அவை? உங்கள் எஜமானரின் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டேன். தனக்கு தேவையில்லை என்றால் முன்னாலேயே சொல்லியிருக்கலாமே என்று நீங்கள் நினைக்கலாம். யாருடைய காசிலோ யாருக்கோ தர்மம் செய்து அதில் புண்ணியம் தேடுவதா என்றும் நீங்கள் நினைக்கலாம். கொடுப்பதும் அழுக்கறுப்பான், சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்கிறது குறள். அடுத்தவர் கொடுப்பதை கெடுக்காதே. கொடுக்கிற மனம் இருக்கிறது, வாங்கிக்கொள். தேவை இருப்பவர்களுக்கு கொடு. கொடுத்ததில் தனக்கெந்த பெருமையும் இல்லை என்பதை தான் உங்கள் எஜமானரின் குழந்தைகள் என்கிற பதில் காட்டுகிறது. தேர்தலில் பணம் தருவது எனக்கு தெரிந்த 70ஆம் வருஷத்து முனிசிபல் தேர்தலிலிருந்து இருக்கிறது. ஒரு ஓட்டுக்கு 11 ரூபாய் தந்தார்கள். ஏறக்குறைய எல்லோருமே பணம் தராத கட்சியின் அனுதாபிகள். ஆனால் அந்த கட்சி எல்லோரிடமும் பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்றது. தேர்தல் முடிந்ததும் அந்த பணத்தை வசூல் செய்து பள்ளி பிள்ளைகளுக்கு சீருடையும் புத்தகங்களும் வாங்கி தந்தார்கள்.